வணக்கம். நான் உங்கள் சரவணன், ஸ்ரீ சரவணா கிச்சன்வேர்ஸ். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டவுன், ஜவஹர் பஜார், ஆப்போசிட் டு PMGH ஸ்கூல், கரூர் என்ற முகவரியில் செயல்பட்டு இருக்குது. நம்ம தினந்தோறும் பாத்திரங்களை பற்றின அவேர்னஸ் வீடியோக்கள் பதிவிட்டு வர்றோம். அதே மாதிரி பாத்திரங்களை பற்றின புதுமையான விஷயங்கள், பயன்படுத்தும் முறை, பராமரிக்கும் முறை, எப்படி ஒரிஜினாலிட்டி பார்த்து வாங்கணும், எந்த மெட்டீரியல் எந்த காம்பினேஷன் இருக்குது, இதை பற்றின அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் டெய்லியும் நம்ம போட்டுட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சோப் ஸ்டோன் என்று அழைக்கக்கூடிய கல் சட்டி. இதோ பாருங்கள், உங்கள் முன்னால் இருக்கிறது கல் சட்டி. இந்த கல் சட்டி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் நம்ம பயன்படுத்தப்பட்ட இந்த கல் சட்டியில் தான் அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த கல் சட்டியில் பயன்படுத்தும் பொழுது இந்த காரசாரமாக சாப்பிட நினைக்கிறவங்க இதில் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதுக்குமே மாற மாட்டாங்க. இந்த கல் சட்டி ஆகப்பட்டது உலகத்திலேயே பிரேசில் அந்த நாட்டிலைக்கு அப்புறம் இந்தியாவில் தான் நம்ம கிடைக்குது. இப்போ இந்த ஒரு கடாய் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு ஸ்கொயராக இதுக்குன்னா விளைஞ்ச கல் இங்கே பாருங்க, நல்லா விளைஞ்சிருக்கும். இந்த விளைஞ்ச கல்லில் இதே மாதிரி ஒரு அந்த விளைச்சல் உள்ள அந்த கல் கிடைக்கும் பொழுது அந்த கல்லை கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அதை லேத்தொருக்கில் கொடுத்து நல்லா இதை கிரைண்டிங் பண்ணி எடுக்கிறது தான் இந்த அமைப்பு முறை. அதனால ஒன்றுக்கு ஒன்று ஈவன் இல்லாமல் இருக்கும். சைஸஸில் வித்தியாசங்கள் இருக்கும், மாடலில் வித்தியாசங்கள் இருக்கும், கொள்ளளவு வித்தியாசம் இருக்கும். என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சில்வர் பாத்திரமோ பித்தளை காப்பர் பாத்திரங்களோ டையில் வச்சு அடிக்கிறாங்க. அப்போ ஒரு லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரம் அப்படின்னா 1 லிட்டர் கொள்ளளவு உள்ள பாத்திரமும் 100 பீஸ் வேணாலும் 100 பீஸ் எடுத்துடலாம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கல்லில் குடஞ்சி எடுக்கிறதுனால அது என்ன சைஸ் அவைலபிலிட்டி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸில் இருக்குது. இந்த கல் சட்டியில் நீங்கள் சாப்பிட்றதுனால உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நல்ல வரன்னு நம்ம பெரட்டுற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழம்பு வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு அருமையான வரப்பிரசாதம். டேஸ்ட் நாக்கு உச்சி கொட்டி சாப்பிடணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ என்வி பிரியர்களுக்கு இதில் சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா சொல்லிக்கே தேவையில்லை, அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது டிஷ்ஷு வித் லிட். இது என்ன இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 1 and 1 பால் வச்சு இது உரைய வச்சு தயிராக மாற்றிக்கிறதுக்கு தான். இதை பாருங்கள், இப்படி கன்னத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ சில்னஸாக இருக்குது. இந்த டிஷ்ஷில் நீங்கள் பால் உர ஊற்றி வைக்கும் பொழுது இது நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் தோற்று போயிடும். ஃப்ரிட்ஜு செயற்கையான முறையில் குளிரூட்டப்பட்டது. இந்த பாத்திரத்தில் நீங்கள் பால் பெறை ஊற்றி வைக்கும் பொழுது இது தயிராக இருக்கும்போது 4 நாள் ஆனாலும் புளிக்காது. அப்படி வெண்ணெய் போல் திரண்டு அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான இது பொருள். நீங்கள் சில்வர் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள்லாம் நீங்கள் என்ன ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் நியரஸ்ட் இருக்கிற கடையில் கூட வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த கல் சட்டி எங்களை போன்ற ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் இதை தனித்துவமாக வச்சுருப்பாங்க. எல்லாத்துட்டையும் கிடைக்காது. ஏன் காரணம், இதை மெயின்டைன் பண்ணுறது சிரமம், வச்சு சமாளிக்கிறது, வச்சு நம்ம ஒரு இடத்த ஆக்குபை பண்ணுறது, இதனுடைய ப்ரைஸிங்கு, இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். இதனுடைய வாங்கக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை இப்போ தான் கூட்டிகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுக்கு அவேர்னஸ் இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோவும் நம்ம பேசுகிறோம். இதுலேயே பாருங்கள், பணியாரக்கல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பணியாரக்கல் பாருங்கள், இதுலேயும் பணியாரக்கல் இருக்குது. இந்த பணியாரக்கல் நீங்கள் நம்ம சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோளமும் அரிசி மாவு எல்லாம் கலந்து போட்டு நீங்கள் அதில் அரைச்சி பணியாரம் சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் தேவாமிர்தம் அப்படிங்கிறது நம்ம முன்காலத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது இதில் நீங்கள் அந்த சோள பணியாரம் நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு வலுவானது, அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சோள பணியாரத்தை இந்த கல் சட்டியில் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய சுவை 2 மடங்காக கூடும். இங்கே இருக்கிற பாத்திரங்கள் அனைத்துமே சீசனிங் பண்ணாது, அதாவது பழக்கப்படுத்தாது. இந்த பாத்திரங்கள் நீங்கள் பழக்கப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆயில், மஞ்சள் தூள் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் அதிலே அப்ளை பண்ணி வெயிலில் வைக்கணும். அதுபோல் ஒரு வாரம் ஒரு 80 தடவை, ஒரு நாளைக்கு 10 தடவை அப்படின்னா 8 நாளைக்கு 80 தடவை நீங்கள் அதில் அப்ளை பண்ணி நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது லேயர் பை லேயராக உள்ளுக்குள்ளே அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய இங்கே அப்ளை பண்ணக்கூடிய இது அப்படியே எல்லா வெளி சைடு உள் சைடு எல்லா பக்கம் தான் அப்ளை பண்ணணும். பண்ணும்பொழுது இதில் இருக்கிற உள்ளுக்குள்ளே பூராமே டிரான்ஸ்ஃபர் ஆகி நல்ல ஒரு பிடிப்பு வந்துடும். அதில் நீங்கள் சமைக்கும் பொழுது அருமையாக இருக்கும். இது சுமார் ஒரு 6 மாத அளவுக்கு நீங்கள் தண்ணி படாமல் நீங்கள் அப்படியே வச்சு பயன்படுத்துறது உங்களுக்கு லைஃப் அதிகமாக கூட்டி கொடுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈரத்துணி வச்சு நீங்கள் சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஒரு 6 மாதம் வரைக்கும். அதே மாதிரி இதில் தாளிக்கிறது எடுத்ததே 2-3 மாதம் நீங்கள் நேரடியாக வச்சு தாளிக்கக்கூடாது. வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு தாளித்து நீங்கள் இதில் எடுத்து கொட்டி நீங்கள் அதை குழம்பு பண்ணிக்கலாம்.
அருமையான டேஸ்ட்டு. ஹீட்டை வந்து உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நேரம் வச்சுருக்கும். நீங்கள் காலையில் வச்சுக்கிற குழம்ப வந்து மத்தியானம் ஊற்றினாலும் இப்போ தான் வச்ச குழம்பு மாதிரி அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து இந்த சோப் ஸ்டோன் கல். இங்கே பாருங்கள், நான் உடஞ்ச பீஸ் ஒன்று நம்ம சப்ளையர்கிட்டருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம கஸ்டமருக்கு காட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள், இதனுடைய விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சொல்லணும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த ஸ்கொயராக எடுக்கிற பீஸை வந்து குடஞ்சி எடுக்கும் பொழுது ஃபைனலாக ஃபினிஷிங் ஸ்டேஜில் கூட ஏதோ ஒரு டூல் பட்டு ஏதோ ஒரு இதில் வந்து கிராக் ஆகி ஓடிடும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு வந்து 500 600 அவங்களுக்கு லேபர் கூலின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அவங்க ஒரு நாளைக்கு வந்து 10 பீஸ் செய்கிறாங்க, 5 பீஸ் செய்கிறாங்க அப்படின்னா 5 பீஸில் 2 பீஸ் உடஞ்சிருச்சுன்னா 3 பீஸ் தான் தேருது. அதனால தான் இதனுடைய வந்து லேபர் காஸ்ட் கூடும் பொழுது என்னுடைய விலை கூடுது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது இது ரொம்ப 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 கஷ்டம். வெளியூர்லேருந்து ஒரு பக்கம் அனுப்புகிற பொழுது இதுக்குடைய டிரான்ஸ்போர்ட்லேயும் காஸ்ட்டு கூடியிருது, இந்த உற்பத்திலையும் காஸ்ட்டு கூடியிருது. இதனால தான் இது வந்து விலை அதிகம்னு சொல்லக்கூடாது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உடம்பு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்குறோம். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து தற்காப்புன்னு சொல்லலாம், இது வந்து வருமுன் காப்புன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம தடுப்பூசி போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் 2000 3000 ஊசி போடுறோம் பார்த்தீங்களா, அது எதுக்காக போடுறோம்? திரும்ப அந்த ஒரு காய்ச்சலோ அந்த என்ன தடுப்பூசி என்ன வியாதிக்காக போடுறோமோ அது வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த தடுப்பூசி போடுறோம். அதே போல் தான் இதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஒருவர் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவருமே ஆரோக்கியமாக வாழலாம். அதனால் வந்து நீங்கள் கல் சட்டியில் வந்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாக்குக்கு அலாதி டேஸ்ட், அவ்வளோ அற்புதமான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இவ்வளோ தூரம் நான் அடித்து சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் நான் எடுத்துகிட்டு போய் இதில் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதில் கல் சட்டியில் சாப்பிட்டா மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. இப்போ வர மித்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து சமையல் பண்ணக்கூடியதை இது வந்து இரட்டிப்பாக்கும், டபுள் மடங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து இங்கே நம்ம லோக்கல் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தேவைங்கிறவங்க என் கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சரவணன், ஸ்ரீ சரவணா கிச்சன்வேர்ஸ். நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டவுன், ஜவஹர் பஜார், ஆப்போசிட் டு PMGH ஸ்கூல், கரூர். நன்றி, வணக்கம்.